நல்லா நேசிக்கணும், அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். He wants you to enjoy every little blessing. அவர் கொடுத்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை கூட நீங்க பெரிய அளவிலே அனுபவிக்க வேண்டும் என விரும்புகிறார். After my marriage, one big change in me, many changes, this is one big change. என்னுடைய திருமணத்துக்கு பிறகு எனக்குள்ள அநேக மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள், அதுல இது ஒரு சின்ன மாற்றம். Previously, அதுக்கு முன்னாடி I will never see the flower, tree, bird, பூச்சி, வண்டு, wasp, and இப்ப அண்ணியோட சேர்ந்துக்கிட்ட வண்டு என்ன அழகா இருக்கு, green, red, ரெண்டு கை, wasp, what a God. இப்ப திருமணத்துக்குள்ள எனக்கு ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய மனைவி பார்த்து அந்த சின்ன வண்டுகள், பூக்கள் இதையெல்லாம் ரசிக்கிறது மாதிரி அந்த ரசனை என்னோட கலந்து இப்ப வண்டை பார்த்த உடனே வண்டே வண்டே உனக்கு என்ன புள்ளி புள்ளி கோலம் கோலம் கலரா இருக்குது, காலு நீட்டமா இருக்குது, என்ன அழகு நானும் ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன். In my bathroom, என்னுடைய பாத்ரூம்ல we live in one room. நாங்க ஒரே அறையில வாழுகிறோம். You are all living in 3 room, 4 room, 10 rooms. உங்க வீட்ல உங்களுக்கு 3 ரூம், 4 ரூம், 5 ரூம் இருக்குது. In our room, a bathroom, எங்களுடைய அறையில் இருக்கிற ஒரு பாத்ரூம்ல if you come now, இப்ப வந்தா கூட we have some special gifts. அங்கே எங்களுக்கு விசேஷித்த விருந்தாளிகளை வச்சிருக்கிறோம். At least 4 or 5 frogs will be in our toilet. எங்களுடைய பாத்ரூம்ல ஒரு 4 தவக்களையாவது எங்களுடைய நண்பர்களாக small, big எல்லாம் இருக்கும். சின்ன தவக்கலை, பெரிய தவக்கலை, குட்டி தவக்கலை, எல்லா தவக்களையும் இருக்குது. Annie never likes me to beat it or throw it. அந்த தவக்களை அடிச்சு வெளியே துரத்துறது அன்னைக்கு பிடிக்கவே பிடிக்காது. Sometimes she will go to the bathroom. சில நேரத்துல அவங்க பாத்ரூம் போவாங்க. திடீர்னு சத்தம் கேட்க, சிரிக்கிற சத்தம். I'll say what in it? என்னப்பா சத்தம்? See the eyes of the frog, beautiful eyes. இந்த தவளை கண்ணை பாத்தீங்களா? என்ன கண்ணு, என்ன கண்ணு, கண்ணு தவளை. What a God, what a God. என்ன ஆண்டவர், இத படைச்ச ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர். Previously when I see the frog, இதுக்கு முன்னாடி நான் தவளையை பார்த்தா ஐயா தவளை அப்படின்னு நினைப்பேன். now I am learning to act. இப்போ நான் எப்படி அதை ரசிக்கணும்ன்றத கத்துக்கிட்டேன். Beautiful இல்ல இப்போ எப்படி தெரியுமா அதை ரசிக்கிறேன்? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, if you enjoy God, நீங்க ஆண்டவரை ரசிச்சா everything you will begin to enjoy. எல்லாத்தையுமே ரசிக்க, அவர் படைச்ச எல்லாத்தையுமே ரசிப்பீங்க. If you enjoy God, நீங்க ஆண்டவரை ரசிப்பீங்க. if you love God, நீங்க ஆண்டவரை நேசித்தா everything you will enjoy. எல்லாத்துக்குமே அனுபவிச்சு நன்றி சொல்லுவீங்க. when you love your child, பாருங்க, உங்க குழந்தையை நீங்க நேசித்தா and the child will put a big circle, mommy this is egg. ஒரு பெரிய முட்டையை போட்டு வச்சுக்கிட்டு, வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு, வரைஞ்சு வச்சுக்கிட்டு அம்மாட்ட வந்து அம்மா இதுதான் அம்மா முட்டைன்னு சொல்லி எக்குன்னு அது that put 2 3 thing, mommy this is your picture அப்படின்னு அந்த ரவுண்ட் முட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அதுல ஒரு 2 புள்ளியை வச்சு அம்மா நீங்க தான் இது ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு வேற சொல்லும். because you love the child, நீங்க அந்த குழந்தையை நேசிக்கிறதுனால பாருங்களேன் என்ன அழகா இந்த படத்தை வரைஞ்சிருக்கான், என்னவே வரைஞ்சிருக்கான்னு சொல்லி ரசிக்க மாட்டீங்க? எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லு, என்ஜாய் பண்றா காட, ஆண்டவரை நல்லா ரசிங்கப்பா, என்ஜாய், அனுபவி ராஜா, enjoy his creation, அவருடைய படைப்புகளை அனுபவிங்க, enjoy everything, எல்லாத்தையும் அனுபவி. Daddy, அப்பா, Jesus, இயேசுவே, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, I didn't enjoy you, நான் இன்னும் உங்களை அனுபவிக்கலப்பா, I didn't enjoy you, உங்களை ரசிக்கலையே, that is why, அதனாலதான் சொல்லுங்க, that is why, அதனாலதான் I couldn't enjoy anything in the world, இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே ரசிக்க முடியல, everything looks negative, எல்லாமே கஷ்டமா தெரியுது. forgive me, மன்னிங்க ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க, forgive me, மன்னிங்க ஆண்டவரே, from today இந்த நாளில் இருந்து I will enjoy you, நான் உம்மை அனுபவிப்பேன், I will enjoy your creation, உங்க சிருஷ்டிப்புகளை ரசிப்பேன், I will enjoy your relationship, உம்முடைய உறவை ரசிப்பேன், in Jesus name. இயேசுவின் நாமத்தில். Don't imagine every problem, எல்லா பிரச்சனையுமே யோசிக்காதுங்க, imagine that beautiful house, அந்த நல்ல அழகான வீட்டை யோசிங்க. imagine your fridge, உங்களுடைய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. fridge உங்களுக்கு எப்பவுமே ஐஸ் வைக்குது இல்ல, உங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கும்போது எல்லாமே சில்லுன்னு இருக்குதுல, imagine that parrot, அந்த கிளியை நினைச்சு பாருங்க. if you have nothing to enjoy, at least enjoy your mosquito, எதையும் ரசிக்கிறதுக்கு ஒண்ணே இல்ல,
உங்களை தேடி வருது பாருங்க குயின்னு. அந்த கொசுவையாவது ரசிங்க. My dear brothers, sisters, என் அருமை சகோதர சகோதரிகளே, God wants you and me to நீங்களும் நானும் enjoy Him அவரை அனுபவிக்க வேண்டும் என விரும்புகிறார். and enjoy everything He gives us. அவர் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் நல்லா அனுபவிங்க. The devil wants சாத்தான் என்ன விரும்புறான்னா, you not to enjoy anything. நீங்க எதையுமே அனுபவிக்க கூடாது. You must be always thinking something sad. ஏதாவது ஒண்ணு வருத்தப்படும்படியாக கவலைப்படும்படியான காரியத்தையே எப்பவும் மனசுல யோசித்துக்கிட்டே இருக்க வைப்பான் அவன். Your husband will bring you a nice saree. உங்க கணவர் உங்களுக்கு எங்கேயோ தேடி பிடிச்சு நல்லா ஒரு சாரியை வாங்கி அப்படி சொல்லுங்க. அத பார்த்த உடனே என்ன சாரி அப்படி சொல்லுங்க. சாரி தான் எனக்கு வேணுமா? ரெண்டு சிரிச்சு பேசக்கூடாதா? டெய்லி ஒரு சேலை தான் வேண்டி கிடக்காகும். மனுஷன் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பேசுறதே கிடையாது. சாரி வாங்கிட்டு வந்தானா சாரி. அவன் பாப்பான், சிரிச்சும் பேச மாட்டான், சாரியும் வாங்கி கொடுக்க மாட்டான். போடா ப்ளீஸ். தயவு செய்து, லைஃப் இஸ் ஷார்ட். வாழ்க்கை பாருங்க குறுகின வாழ்க்கை. God has given everything. கர்த்தர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். Learn to appreciate. அதை பாராட்ட பழகுங்கள். Don't focus on the negatives, failures of other people. மற்ற மக்களுக்குள்ள என்ன இல்ல, எதுல தோத்துட்டாங்க அதையே பார்க்காதீங்க. If somebody beautifully comes, சிலர் அழகா வராங்கன்னு வைங்களே, wow, வாவ், God created her beauty. எவ்வளவு அழகா ஆண்டவர் அவங்கள படைச்சிருக்கிறாரு நினைங்க. பியூட்டி பாரு, உள்ளதான் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் வெளியே தான். வெளியே பாரு ஒரே ஷோ. May God build you your own beautiful house. கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை கட்டி தருவாராக. Next time when you see me, அடுத்த முறை நீங்கள் என்னை பார்க்கும்போது, you must come from your own beautiful house in the name of Jesus Christ of Nazareth. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சொந்த வீட்டில் இருந்து வருவீர்களாக. Hallelujah. Hallelujah. May the Lord give you new car, that you don't travel by bus, you come by your car. In Jesus name. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரை கொடுத்து பஸ்ஸிலே வராமல் உங்கள் சொந்த காரிலே வந்து சேருவீர்களாக. Hallelujah. Hallelujah. If you are a child of the King of Kings, if you don't go by car, how can the cinema people can go by car? நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு நீங்கள் சிறந்த காரிலே போகாமல் எப்படி சினிமாக்காரர்களை போக விடுவது? நியாயமா இது? சொல்லுங்க ஐயா, வாயா திறந்து. Whether it is true, cinema right or wrong, cinema actors, சினிமா நடிகர்கள், they fly by airplane. அவங்க ஏரோப்ளேன்ல பறக்குறாங்க. They stay in 5-star hotel. அவங்க 5 நட்சத்திர ஹோட்டல்ல தங்குறாங்க. What news they are spreading? அவங்க என்ன நல்ல செய்தியை பரப்புறாங்க? Bad news they are spreading. அவங்க கெட்ட செய்தியை தானே பரப்புறாங்க. What news you have? உங்களுக்குள்ள என்ன நல்ல செய்தி இருக்கு தெரியுமா? Good news you have. உங்களுக்குள்ள நல்ல செய்தி இருக்குது, நற்செய்தி இருக்குது. What message must go fast? எந்த செய்தி வேகமா போகணும்? Bad news or good news? நற்செய்தியா துர்ச்செய்தியா? Which must go fast? எது வேகமா போகணும்? நற்செய்தியா துர்ச்செய்தியா? Your message must go fast. உங்களுடைய நல்ல செய்தி தான் வேகமா போகணும். Then who stole the prosperity from you? சோ உங்களிடத்திலிருந்து அந்த செழிப்பை திருடினது யாரு? Devil. சாத்தான். ஒரு மாதிரி பாக்குறீங்களே. Why stare at me? And our preachers, எங்களுடைய பிரசங்கியார்கள், many of our preachers, எங்களுடைய अनेक பிரசங்கியார்கள் கூட becomes a devil's agent. அவர்கள் சாத்தானின் தூதர்களாய் மாறி போனார்கள். They say, அவர்கள் சொன்னார்கள், don't believe in the prosperity gospel. இந்த செழிப்பின் சுவிசேஷத்தை நம்பாதீர்கள். It's coming from America. அமெரிக்காவிலிருந்து வருகிறது. My question, என்னுடைய கேள்வி, what is your gospel? உங்க சுவிசேஷம் என்ன? Poverty gospel? தரித்திர சுவிசேஷமா? 5-star hotel, 5 நட்சத்திர ஹோட்டல், beautiful rooms, அழகான அறைகள், beautiful dinner, அழகான சாப்பாடு. when you go to the 5-star hotel, நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா breakfast காலை உடம்பே ஒரு 100 dish இருக்கும், அங்கே 200 dish இருக்கும், ஒரு 200 வகையறா இருக்கும். who must enjoy? அந்த 200 வகையறாவை யார் சாப்பிடுறது? சினிமா போலியா அல்லது போலியா? all cinema actors, எல்லா சினிமா ஆக்டர்களா சாப்பிடுறது. all the dirty politicians, எல்லா அசுத்த அரசியல்வாதிகளா சாப்பிடுறது.
சொல்ல மாட்டீங்களா? You are not saying anything. The man who takes another man's wife and stay in the 5-star hotel. இன்னொருத்தன் பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு வர்றவனா அங்க போய் தங்குறது. You go. நீங்க போகும்போது பரவாயில்ல பஸ் ஸ்டாண்ட்ல துண்ட விரிச்சிட்டு படுத்துக்கலாம். I will put a towel and sleep in the bus stand. Railway station போதா, the whole night I will sit and sleep. நட்டிமடா தட்டமடா. Let us sleep in the platform of the bus stand or in the railway station, whether it is right. Dammal jondini mamma kattikko. You know what the devil is saying? சாத்தா என்ன தெரியுமா சொல்றான்? I give 5-star hotel to my people. Jesus gives bus stand and the railway station to his people. என்னுடைய அசுத்த டிசைபிளுக்கு நான் சுத்தமான 5-star ஹோட்டல் கொடுக்கிறேன். ஆனா அந்த இயேசு தன்னுடைய சுத்தமான ஊழியக்காரங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல துண்ட விரிச்சு படுக்கிற அளவுக்கு அவர்களை ஆக்கிட்டாரே பாப்புலர்னு நினைச்சு சிரிப்பான். Devil will say. சாத்தான் சொல்லுவான். You know why they are all sleeping in the bus stand? ஏன் தெரியுமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெளியில தூங்குறாங்க? I entered into the preacher's mouth. நான் அந்த பிரசங்கியார்கள் வாய்க்குள்ள பூந்துட்டேன். I told them. நான் அவங்கள்ட்ட சொன்னேன். Be humble. ரொம்ப தாழ்மையா இருங்க. It's one thing. ஒரு காரியம் இருக்குது. You have everything. உங்களுக்கு எல்லாம் இருக்குது. You go for preaching. நீங்க பிரசங்கத்துக்கு போறீங்க. There are no facility. அங்க ஒரு வசதிகள் இல்ல. You suffer for Jesus. இயேசுவுக்காக நீங்கள் உபத்திரவப்படலாம். As Pastor Paulo says. பவுலோஸ் சொல்லுகிறது போல. That's great. அது பெருசு. You have it. உங்களுக்கு இருக்குது. But because of God's work, சுவிசேஷத்தின் நிமித்தமாய் you go there. நீங்க அங்க போறீங்க. And you suffer in the village. அந்த கிராமத்திலே அவர்கள் கொடுக்கிற அந்த எளிமையான உணவை சாப்பிட்டு எளிமையாக தங்குறீர்கள், ரைட்? That's great. அது பெருசுதான். இல்லையா? இல்லங்க. என்ன பண்றதுங்க? என்ன பண்றது? 2 சாரிங்க. Only 2 sarees I have. கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Oh, praise be to the name of the Lord. நான் சைக்கிளிலே கிராம ஊழியத்துக்கு போய் கொண்டிருந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I went to that village through cycle. Praise be to the Lord. வழியிலே 3 பஞ்சர் ஆகி விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. On the way the cycle became punctured. Praise be to the Lord. நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். While I am praying, whatever I ask in Jesus, whatever I ask, இயேசுவின் நாமத்தினால நான் எதெல்லாம் கேட்கிறேனோ அந்த நேரத்தில் என் பாக்கெட்டில் காசு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. That time I don't have any money in my pocket. Praise be to the Lord. Is it boosting point or pasting point? Wasting point. நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். I was praying and praying. கர்த்தரின் கண்ணீர் ஜெபம். இதுக்கு தான் கர்த்தர் கண்ணீர் ஜெபமே. கண்ணீர் ஜெபமே பஞ்சருக்கு தையா. Full prayer. அந்த நேரத்தில் the time எங்க பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பக்கமாக வந்தார். கர்த்தரே அவரை அனுப்பினார். அவரிடத்தில் கேட்டேன், ஒரு 5 ரூபாய் கொடுங்களே என்றேன். அவர் சொன்னார், 2 ரூபாய் தான் இருக்கு என்று கொடுத்தார். கர்த்தருடைய 5 rupees, but he has only 2 rupees. Gracefully he gave that 2 rupees to me because of that great miracle happened. I am telling this testimony to you. கர்த்தருடைய மகிமைக்காக இந்த சாட்சியை ஆலயத்திலே சபையிலே சொல்லும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. You must have some self prestige. உனக்கு சில shout வரணும். All the blessings. உனக்கு ஒரு சுய கௌரவம் வரணும். All the 5 star. எல்லா 5 star. All the aeroplane. எல்லா ஏரோப்ளேன். All the car. எல்லா கார்களும். All the bungalows. எல்லா பங்களாக்களும். Are for the devil's people. சாத்தானின் மக்களுக்கா? பஞ்சர் சைக்கிள். பஞ்சர் சைக்கிள். Rented church. And வாடகை சை. Is it for God's people? அது தேவ ஜனங்களுக்கா? Finished. முடிஞ்சிச்சு. You stepped from poverty to prosperity. நீங்கள் தரித்திரத்திலிருந்து தேவனுடைய செழிப்புக்குள்ளாக வருவீர்கள். Hezekiah also started talking prosperity. Even Hezekiah has started a prosperity doctrine. If somebody says like this, you tell him. அவர்ட்ட சொல்லுங்க. Hezekiah believes in prosperity. Hezekiah செழிப்பை விசுவாசிக்கிறார். But when you see Hezekiah, ஆனால் Hezekiah நீங்க பார்த்தா, he is a selfless guy. அவர் தன்னலமற்றவராக இருக்கிறார். Me and my wife, we don't go to a hotel or restaurant and eat 2 food. Even in Germany, we buy 1 food and both of us eat. நான் ஜெர்மனி போனாலும் எங்க போனாலும் நாங்கள் ஒரு சாப்பாடை வாங்கி 2 பேரும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். Not because we don't have money. எங்களுக்கு பணம் இல்லாமல் இல்ல. We have so much need. எங்களுக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கிறது. So we want to bring and build for God. So அவற்றையெல்லாம் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று இப்படி கட்ட விரும்புகிறோம்.
It's not I don't have. எங்களுக்கு இல்லாமல் இல்லை. I could have built a palace for me for serving God for so many years. இத்தனை வருஷங்களாக நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததற்கு நான் ஒரு அரண்மனையே கட்டலாம். So Ezekiel is qualified to preach on prosperity because I want money not for a selfish purpose. Even if I use it for me, it's not sin. எனக்கென்று நான் பயன்படுத்தினாலும் அது பாவமாக ஆண்டவர் கருத மாட்டார். ஆனாலும் செழிப்பை போதிக்கிறதற்கு அண்ணனை தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் அவர் தன்னலமற்று வாழ்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். I can go by first class to Germany. நான் ஜெர்மனிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரோப்ளேன் டிக்கெட்ல போகலாம். You don't know. உங்களுக்கு தெரியாது. 10 hours when I travel. நான் 10 மணி நேரம் அப்படியே பிரயாணம் பண்ணினால் what a pain I have. எனக்கு முதுகுல எவ்வளவு வலி தெரியுமா? Even I told my wife. என் மனைவிட்டே சொன்னேன். 40 years plus I am traveling. 40 வருஷத்துக்கு மேல நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். If I don't travel first class now, when? நான் இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃளைட்ல போகலைனா நான் எப்பப்ப போறேன்னு சொல்லுவேன். But ஆனால் when we think of it, நான் எங்களுடைய தேவைகளை நினைக்கும் போது both of us tremble. நாங்கள் ரெண்டு பேரும் நடுங்குகிறோம். ஐயோ one ticket 5 lakhs. ஒரு டிக்கெட் 5 லட்சமா? 2 tickets 10 lakhs. ரெண்டு டிக்கெட் 10 லட்சமா? We can build another guest house for our people. நம்ம ஜனங்களுக்கு இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டலாமே. So that attitude is there. அந்த அனுபவம் எங்களுக்கு வருகிறது. But குணம் ஆனால் God wants to all of us to enjoy the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். So something has happened today. இன்றைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. Something has happened today. இன்றைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. As a prophet of the Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியாக I tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். your financial condition is changing. உங்களுடைய பொருளாதார நிலை மாறுகிறது. Financial release is coming. பொருளாதார செழிப்பு வருகிறது. The more you give, எவ்வளவு அதிகம் கொடுக்கிறீர்களோ, the more you claim the promises, எவ்வளவு அதிகம் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுகிறீர்களோ, your thousands will become lakhs. உங்களுடைய ஆயிரங்கள் லட்சங்களாக மாறும். Your lakhs will become crores. உங்களுடைய லட்சங்கள் கோடிகளாய் மாறும். Your crores will become multi crores. உங்களுடைய கோடிகள் பல கோடிகளாய் மாறும். Take it as a prophecy. இதை ஒரு தீர்க்கதரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். Take this truth. நான் ஷூரா உண்மையாய் நிச்சயமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. I am not ashamed of the gospel. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. Jesus became poor. இயேசு தரித்திரரானார். Tell me. எனக்கு சொல்லுங்க. Jesus became sin. இயேசு பாவமானார். Why? ஏன்? To make you righteous. உங்களை நீதியாக்க. He became a curse. அவர் சாபமானார். சீக்கிரம் சொல்லுங்க. Why? ஏன்? To make you உங்களை blessed. உங்களை ஆசீர்வாதமா மாற்ற. அல்லேலூயாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? Jesus died young. இயேசு இளமையில் மரித்தார். Why? உங்களுக்கு to give you long life. உங்களுக்கு நீடித்த ஆயுசு கொடுக்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. Whether yes or no, say. Jesus bore the sickness. இயேசு வியாதியை சுமந்தார். Why? ஏன்? That you and I must enjoy health. நீங்களும் நானும் ஆரோக்கியமாய் வாழ. Now you tell me. இப்ப சொல்லுங்க. Jesus became poor. இயேசு தரித்திரரானார் எதற்காக? He was rich in heaven. அவர் பரலோகத்திலே ஐஸ்வரியவானாய் இருந்தார். He became poor. அவர் தரித்திரரானார். Why? எதற்காக? To make you உங்களை ரிச்சாக்க. To make you உங்களை to make you உங்களை என்னாக்க? செழிப்பாக்க. ரிச்சாக்க, ஐஸ்வர்யவானாக்க. உங்களை ஐஸ்வர்யவானாக்க. ஏதோ சாப்பாட்டுக்கு இருக்குங்க, கடவுள் கொடுத்து வச்சுக்கிறாருங்க, வீடு கொஞ்சம் இருக்குங்க, ஒரு 2 ரூம் தாங்க, சாப்பாட்டுக்கு இருக்குங்க, துணிமணியும் ஒரு 3 செட்டு இருக்குங்க. அப்படி இல்ல. ஐஸ்வர்யம்னா என்ன? அவன் பணக்காரன்டா, அவன் பணக்காரி மாது, அவன் பணக்காரையா, அவன் முதலாளியா அப்படின்னு என்ன? முதலை ஆளுகிறவன், பணத்தை ஆளுகிறவன். இயேசு தரித்திரரானது எதற்காக? Why God Jesus become a poor? காசு கொடுக்கவா, உங்களை பணக்காரரா ஆக்கவா? Whether giving you money or make you to rich. Makes you to rich. எல்லாரும் சொல்லுங்க. R I நான் C பார்க்கிறேன். H. இன்னொரு முறை. R I C H. Again. R Again. Who are you? நீங்க யாரு? Who are you? நீங்க யாரு? I is va ir Ri. ya van
ஐஸ்வர்யவானாக்க. அப்ப நீங்க யாரு? ஐஸ்வர்யவான். லட்சாதிபதிகளே, கோடீஸ்வரர்களே, all you lackeyers, பணக்காரர்களே and crorepathies, முதலாளிகளே, all who rich, ஜமீன்தார்களே, வணக்கத்துக்குரிய ஜமீன்தார்களே, வந்திருக்கிற கோடீஸ்வரர்களே, குரோர்பதிகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகளே, உங்களை நீங்கள் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறீர்கள். அதற்கே போக போகிறீர்கள். அந்த நதி உங்களுக்குள் இருக்கு. My anointing is to give you an injection and to make you angry and ferocious like elephant. Once when you become ferocious, you will become like an angry, crazy elephant, and you will smash the power of the devil and release finances. உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி, சத்தியம் என்ற ஊசியை உங்களுக்குள்ள ஏத்தி, உங்களுடைய ஆவியில ஒரு யானைக்கு மதம் பிடிச்சது மாதிரி இந்த வறுமைக்கு எதிரா பொறுமையா இருந்தது போதும்னு மதம் பிடிக்க வச்சிட்டா, சாத்தானுடைய தரித்திரத்தை எல்லாம் நீங்க அப்படியே உதைத்து மிதித்து அடித்து நொறுக்கி எழும்பி சென்று ஜெயித்து விடுவீர்கள். I have the life of God in me. I have the richest God in me. I have the richest God in me. I have the river of blessing in me. One day my wife asked me, ஒரு நாள் என்னுடைய மனைவி என்கிட்ட கேட்டாங்க, do you see any Hindu temples in a rented building? ஏதாவது ஒரு இந்து கோயில் ஒரு ரெண்டட் பில்டிங்ல இருக்கான்னு கேட்டாங்க. வாடகை வீட்ல. இல்ல. சொல்லுங்க வாயத்தை. இல்ல. Do you see any mosque in a rented building? ஏதாவது வாடகை இடத்துல ஏதாவது தர்கா இருக்குதான்னு கேட்டாங்க. Do you see any church in the rented building? எங்கேயாவது வாடகைக்கு சபை சர்ச் இருக்குதான்னு கேட்டாங்க. அண்ணா, அண்ணே, we are conducting services in the rented building. அண்ணா, அண்ணா, நாங்க கட்டடத்துல வாடகை கட்டடத்துல ஆராதனை நடத்துறோம். when we shout அண்ணா, நாங்க சத்தம் போடும்போது அண்ணா, the neighbors are throwing stone. அண்ணா, பக்கத்துல இருக்கிறவங்க கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அண்ணே, please pray for me. அண்ணா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அண்ணே, I pray நான் ஜெபிக்கிறேன் that all the neighbors will stone at your building. எல்லா இன்னும் அடிக்காதவங்க கூட பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்கட்டும்னு நான் ஜெபம் பண்றேன். I pray, நான் ஜெபிக்கிறேன், let them use big stones and smash your building. உங்களுடைய கட்டடத்தை உடைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய கல்ல தூக்கி போடட்டும்னு ஜெபம் பண்றேங்கறாங்க. What a Anna God has given you. என்ன மாதிரி அண்ணனை போய் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. Will you write your prayer request? நீங்க இப்படி ஜெபத்தை எழுதுவீங்களா? Pastors, போதகர்களே, write me your prayer request. உங்க ஜெப குறிப்புகளை எங்கள்ட்ட அனுப்புங்க. அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா? அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா? I have the life of God in me. I have the life of God in me. I have the love, joy and his ability. I have the life of God in me. Can I tell you honestly? உண்மையிலே நேர்மையா சொல்லவா? I didn't want to speak one word on prosperity. செழிப்பை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச நான் வரவில்லை, விரும்பவில்லை. But I don't know why. ஏன் தெரியல. I opened my mouth. என் மன வாயை திறந்தாலே and God's word is coming. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. I see. நான் பார்க்கிறேன். You will become crorepathies. நீங்கள் கோடி அதிபர்களாய் மாறுவீர்கள். லட்சாதிபதி. லட்சாதிபதிகளாய் மாறுவீர்கள். When the money comes, பணம் வரும் பொழுது politicians will come to you. உங்களிடத்தில் அரசியல்வாதிகள் வருவார்கள். Governments will come to you. அரசாங்கமே வரும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, arise, எழும்பு, shine, எழும்பி பிரகாசி, your light has come, உன் ஒளி வந்தது, the glory is risen upon you, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது, Gentiles will come to you, புறஜாதிகள் உன்னிடத்தில் your வருவார்கள், sons and daughters உன்னுடைய குமாரர்களும் will குமாரத்திகளும் carry their wealth and treasures, அவர்களுடைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு போவார்கள், and they will bring in a procession, அவர்கள் ஒரு ஊர்வலமாய் வருவார்கள், and your gate will be 24 hours opened. உங்களுடைய வாசல்கள் 24 மணி நேரம் திறந்திருக்கும். Why? ஏன்? All of them will bring their wealth and possessions. அவர்கள் தங்களுடைய செல்வங்களை 24 மணி நேரம் கொண்டு வந்து கொடுப்பதற்காக. Why? ஏன்? Because ஏனென்றால் Christ in you, கிறிஸ்து உங்களுக்குள் the இருக்கிறார். hope of glory. அவர்தான் மகிமையின் நம்பிக்கை. விளங்கினவங்கள ஒரு hallelujah. People those who understood say hallelujah.
Guarantee. உறுதியாய் சொல்லுகிறேன். You will have your own factory. உங்களுடைய சொந்த ஃபேக்டரி வைத்திருப்பீர்கள். You will sell cars. நீங்க கார்களை விற்பீர்கள். You will make many products. நீங்கள் பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்வீர்கள். God will give you some innovative ideas. கர்த்தர் உங்களுக்கு புதிய கண்டுபிடிக்கக்கூடிய ஐடியாக்களை கொடுப்பார். Many of you are going to start your own business. உங்களுடைய சொந்த வியாபாரத்தை அநேகர் தொடங்குவீர்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். அண்ணா, how? எப்படி? Because ஏனெனில் the light has come. இந்த வெளிச்சம் வந்து விட்டது. The glory is risen upon you. மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள பிஞ்ச் பண்ணுங்க. அடாடாடாடாடா. பக்கத்துல இருக்கவங்க கிள்ளி சொல்லுங்க. அடாடாடாடாடாடா. Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். Also makes you crorepatiya. அவர் உங்களை crorepati ஆக்குறாரா? கோடீஸ்வரனாக. அண்ணா சப்ஜெக்ட் சேம் சப்ஜெக்டா? அண்ணே பாடமா அதே பாடமா? God has given me a word to give you. தேவன் சொல்லும்படியா ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். God will guide you exactly at the right time. சரியான நேரத்துல உங்களை ஆண்டவர் அனுப்புவார். God's angels are going with you. உங்களோடு கூட தேவ தூதர்கள் போகிறார்கள். You are changed. நீங்கள் மாறிவிட்டீர்கள். You are changed. நீங்கள் மாறிவிட்டீர்கள். So everything around you will change. உங்களை சுற்றி இருக்கிறவைகளும் மாறும். Your ministry will change. உங்கள் ஊழியம் மாறும். Your ministry will change. உங்கள் ஊழியம் Your house will change. உங்கள் வீடு மாறும். Your family will change. உங்கள் குடும்பம் மாறும். Your life will change. உங்கள் வாழ்க்கை மாறும். Because ஏனெனில் your thoughts are changed. உங்களுடைய சிந்தனை மாறிவிட்டது. Your mind is changed. உங்கள் மனது மாறிவிட்டது. Yes or no? ஆமாவா இல்லையா? The real change உண்மையான மாற்றம் doesn't come from heaven. பரலோகத்திலிருந்து வருவதில்லை. It comes from inside of you. உங்களுக்கு உள்ளிருந்து வருகிறது. Now there is a change inside. இப்போ உள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கு. Hallelujah. Hallelujah. Now இப்பொழுது only one thought on prosperity. Now I go to the word. செழிப்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே When போகிறேன். Jesus was born in Bethlehem, பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது I believe நான் விசுவாசிக்கிறேன். Mary and Joseph had no money மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பணம் இல்லை to take care of the baby. குழந்தையை கவனித்துக் கொள்வதற்கு. And அதோடு கூட God had a plan to take them to Egypt. அவர்களை எகிப்துக்கு கொண்டு போக ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். It's like going to America. அமெரிக்காவுக்கு போறது மாதிரி. They had no money. அவர்களுக்கு பணம் இல்லை. But because Jesus is born, இயேசு பிறந்ததினாலே wise men அந்த ஞானிகள் from the east கிழக்கிலிருந்து போன ஞானிகள் came. வந்தார்கள். A star was guiding. அவர்களை ஒரு நட்சத்திரம் நடத்தி வந்தது. What did they carry? அவர்கள் எதை சுமந்து வந்தார்கள்? Gold. தங்கத்தை சுமந்து வந்தார்கள். Frankincense. அவர்கள் அந்த வாசனை திரவியங்களை கொண்டு வந்தார்கள். The Lord told me, கர்த்தர் சொன்னார், when Jesus is born in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு பிறந்திருக்கும் போது all your expenditure, உங்களுடைய எல்லா செலவுகளையும், all your money, எல்லா பண தேவைகளையும் must come to you. நிச்சயம் உங்களுக்கு வரும். They will come and knock at your door. அவர்கள் உங்கள் கதவை வந்து தட்டுவார்கள். Because ஏனெனில் Christ is in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். இதெல்லாம் அண்ணே, I didn't sit and study and all. It's all Anand God given prophetic revelation. If you have ears to hear what the Spirit of God is speaking to the church, and the church would become a rich church. ஆண்டவர் சொல்லுகிறதை தீர்க்கதரிசி மூலமாய் நீங்கள் கேட்க செவி உள்ளவர்கள் கேட்டு விசுவாசித்தால் தேவன் உங்களையும் உங்கள் சபையை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுவார். Second Kings. 2 ராஜாக்கள். This is the message I wanted to give you and send you home. இந்த செய்தியை தான் உங்களுக்கு கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறேன். Second Kings. 2 ராஜாக்கள் Chapter 6. 6ஆம் அதிகாரம். From verse 8, 9 படிங்க first. 8, 9 வாசி. The king of Syria was making war against Israel. King of Syria. சிரியாவின் ராஜா was making war. அவன் யுத்தம் பண்ண வந்தான். Against God's people Israel. இஸ்ரவேலில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு எதிராக. And he consulted with his servants. He had a committee meeting. அவன் தன்னுடைய ஆட்களோடு ஆலோசனை பண்ணினான். Saying, my camp will be in such and such a place. He fixed some places. அவன் சில இடங்களை முன்குறித்தான். We will go into that place. அந்த இடத்திற்கு நாம் போகலாம். And the man of God sent to the king of Israel, saying, beware that you do not pass this place, for the Syrians are coming down there. Okay, tell me. King of Syria, சிரியாவின் ராஜா wanted to make a war with God's people. தேவ ஜனங்களோடு யுத்தம் செய்ய விரும்பினான். He fixed some weak areas. சில பலவீனமான இடங்களை பார்த்தான். Man of God Elisha
தேவ மனுஷனாகிய எலிஷா, Clap your hands for him. அவருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Man of God Elisha அந்த எலிஷா என்ற தேவ மனிதன், had a revelation. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. He called the king of Assyria அசிரியா ராஜாவை அழைத்தான். and he said, Raja, ராஜா, hello, ஹலோ, find out கண்டுபிடிங்க, the eastern side, அந்த கிழக்கு பகுதியிலே Syrians are coming. சீரியர்கள் வருகிறார்கள். And the king sent people அந்த ஜனங்களை அனுப்பினார், and protected. அவர்களை பாதுகாத்தார். Not one time, ஒரு தடவை இல்ல, but many times. அநேக நேரத்திலே. Are you happy? அதை குறித்து சந்தோஷமா? Are you happy? சந்தோஷமா? I don't know. எனக்கு தெரியாது. The Lord gave me this message to give it to you. உங்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். Number 1 point. முதலாவது குறிப்பு, Whether we like it or not, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, the church is in a war. சபையானது ஒரு யுத்த களத்தில் இருக்கிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, we like it or not. நாம் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் We have an adversary. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். We have an enemy. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். He is walking and wandering everywhere. அவன் எல்லா இடத்திலும் நடந்து திரிகிறான். Roaring. அவன் அப்படியே கர்ச்சிக்கிறான். Roaring. கர்ச்சிக்கிறான். Like a lion. ஒரு சிங்கத்தை போல. He wants to devour you. உங்களை அவன் விழுங்க பார்க்கிறான். Lift up your hand and say, I have an enemy. சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். I have Jesus. எனக்கு இயேசு இருக்கிறான். But I have an enemy. ஆனால் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். He hates me. அவன் என்னை எதிர்க்கிறான். Because ஏனெனில் he sees Christ in me. எனக்குள்ளே இயேசு இருக்கிறபடியாலே அவன் என்னை வெறுக்கிறான். Devil hates Christ. கிறிஸ்துவை அவன் வெறுக்கிறான். Because Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியாலே Devil hates me. அவன் என்னையும் வெறுக்கிறான். And எல்லாரும் சொல்லுங்க, and அதோடு he is roaring. அவன் கர்ச்சிக்கிறான். Like a lion. ஒரு சிங்கத்தை போல. He is hungry lion. அவன் பசியுள்ள ஒரு சிங்கம். What he wants to do, என்ன செய்ய விரும்புகிறான்? he wants to devour you. உங்களை அவன் விழுங்க பார்க்கிறான். அப்படியே swallow பண்ண பார்க்கறான். அப்படியே முழுங்கிரலாமா இருக்கிறான். Listen to me, my brother sister. என் சகோதர சகோதரிகளே கவனியுங்கள். God tells you when you go home, நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், you are in a war. நீங்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறீர்கள். You are in a fighting. நீங்கள் ஒரு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். But it's not a fighting that will decide victory or defeat. உங்களுடைய தோல்வியை வெற்றியை நிர்ணயிக்கிறதல்ல அது. This is already a won battle. ஏற்கனவே ஜெயிக்கப்பட்ட ஒரு யுத்தம். எல்லாரும் கையை வத்தி சொல்லுங்க, your battle உங்கள் யுத்தம் is a faith battle. இது ஒரு விசுவாச யுத்தம். Shout பண்ணுங்க, my battle என்னுடைய யுத்தம் is a faith battle. அது விசுவாச யுத்தம். 1 Timothy 4:7. 1 தீமோத்தேயு 4:7 Paul said, பவுல் சொல்லுகிறார், even from 6, 6ல இருந்தே I poured out my life. என்னுடைய வாழ்வை நான் ஊற்றி விட்டேன். I am finishing my race. என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டேன். I fought a good fight. நான் விசுவாசத்தின் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடித்தேன். I kept my faith. என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, I have a fighting. எனக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. It's a fighting of faith. அது விசுவாச யுத்தம். இன்னொரு முறை சொல்லுங்க, fighting of faith. அது விசுவாச யுத்தம். What is your faith? உங்களுடைய விசுவாசம் என்ன? Christ is in you. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார். Yes or no? ஆமாவா இல்லையா? Is it your faith? அது உன் விசுவாசமா? Is it your faith? அது உன் விசுவாசமா? What is your faith? உன்னுடைய விசுவாசம் என்ன? Rivers are in you. உனக்குள்ள நதிகள் இருக்கிறது. Yes or no? ஆமாவா இல்லையா? Is it yes or no? ஆமாவா இல்லையா? What is your faith? உங்களுடைய விசுவாசம் என்ன? Holy Ghost is upon you. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். Yes or no? ஆமாவா இல்லையா? What is your faith? உங்களுடைய விசுவாசம் என்ன? Holiness is in you. உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறது. Love of God is in you. தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்கிறது. Yes or no? ஆமாவா இல்லையா? That's your faith. அது உன்னுடைய விசுவாசம். Now what the devil will do? இப்பொழுது சாத்தான் என்ன செய்கிறான்? He will try to attack that faith. அந்த விசுவாசத்தை அவன் தாக்க பார்க்கிறான், அடிக்க பார்க்கிறான். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, devil எய்மே சாத்தானுடைய கோலே your faith தான். உங்க விசுவாசம் தான். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, devil's aim, சாத்தானுடைய குறிக்கோள் is your faith. உங்கள் விசுவாசம். Whatever you believe, நீங்க எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, devil do something against it, சாத்தான் அதுக்கு எதிராக ஏதாவது ஒன்னு செய்வான், make you to doubt. உங்களை சந்தேகப்பட வைக்கும்படியா. He will say, அவன் சொல்லுவான், if Christ is in you, கிறிஸ்து உனக்குள் இருந்தால் why stomach pain doesn't go? ஏன் இந்த வயித்து வலி போக மாட்டேங்குது? If Christ is in you, கிறிஸ்து உனக்குள் இருந்தால் why your eyes are lustful? உன் கண்ணு ஏன் இச்சையா பாக்குது? If Christ is in you, கிறிஸ்து உனக்குள் இருந்தால் why you lose your temper? ஏன் உனக்கு கோபம் வருது, பொறுமை இல்ல?
immediately you know what he will expect you. நீங்க என்ன சொல்லணும்னு அவன் எதிர்பார்ப்பான் தெரியுமா? Yes, ஆமா, that's right. அது கரெக்ட் தானே. Anna said Christ is in you. அண்ணன் சொல்றாரு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாருன்னு. Maybe inside Annan Christ is there, not in me. ஆனா அண்ணனுக்குள்ள ஒருவேளை இயேசு இருப்பார் போல இருக்குது. எனக்கிட்ட இல்லப்பா. If Christ is in me, எனக்குள்ள இயேசு இருந்தா why I am not walking in victory? ஏன் நான் ஜெயிக்க முடியல? Immediately the devil will say, உடனே சாத்தான் சொல்லுவான், Christ left you. கர்த்தர் உன்னை விட்டு எப்போ போயிட்டார். No hope. உனக்கு நம்பிக்கையே இல்ல. ஐயோ. Again, மறுபடியும் the beggar prayer. மறுபடியும் பிச்சைக்கார ஜெபம். Before you came to STC, நீங்க இந்த STCக்கு 10 நாள் ஆண்டவரே, pour out your spirit again. மறுபடியும் ஆவியை ஊத்துங்க ஆண்டவரே. Devil will say, சாத்தான் சொல்லுவான், wow, வாவ், she already defeated. ஏற்கனவே தோற்கடிச்சாச்சு ஆள. புரிஞ்சிட்டீங்களா இல்லையா? விளங்குதா இல்லையா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா இல்லையா? What did you believe? நீங்கள் எதை விசுவாசிக்க You have the வேண்டும்? healing river in you. உங்களுக்குள்ளே ஒரு சுகமளிக்கும் நதி Yes இருக்கிறது. or no? ஆமாவா இல்லையா? Your healing, உங்கள் சுகம், my healing, என் சுகம் is not in heaven. இது பரலோகத்துல இல்ல, It's in our spirit. நம்முடைய ஆவியில் இருக்கிறது. From there, அங்கிருந்து that healing changes my body. அந்த சுகம் என்னுடைய சரீரத்தை மாற்றுகிறது. The devil will say, சாத்தான் சொல்லுவான், எசேக்கியேல் டாட்டா, எசேக்கியானை சொல்லி கொடுத்தாரா? அது 10 days excitement. 10 நாள் பரவசத்துக்காக சொன்னாரு. ஆனா பிராக்டிகலா பாரு. பிராக்டிகலா அது நடைமுறையில ஒத்து வருதா? How many tablets you are swallowing? எத்தனை மாத்திரையை முழுங்கிக்கிட்டு இருக்கிற? என்ன மென்டல் கேஸா? ஆண்டவர் உன்னை சுகமாக்கிட்டாரா? Hey, did God really heal you? You are a liar. Immediately you, ஆமா தானே. சாத்தான் நீ ஒரு பொய்யன்னு சொல்லிட்டு அந்த பொய்யன் உங்களை நம்ப வைப்பான். உடனே நீங்க சூழ்நிலையை பார்த்துட்டு ஆமா தானே, இன்னும் அந்த மென்டல் கேஸ் மாறாத மாதிரில இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை மென்டல் கேஸ் ஆக்க பாப்பான். What is this battle? இந்த யுத்தம் என்ன யுத்தம்? சத்தமா சொல்லுங்க. It's a good fight. இது ஒரு நல்ல யுத்தம். Good fight. இது ஒரு நல்ல யுத்தம். Faith fight. விசுவாச யுத்தம். You believe something. நீங்க ஒன்றை விசுவாசிக்கிறீங்க. The devil does something against it. சாத்தான் அதுக்கு எதிரா செய்வான். That's the time. அந்த நேரம் தான் You must keep the faith. உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Keep the faith. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Devil, சாத்தானே, I may fall 1000 times. நான் 1000 தடவை விழுந்தாலும், But ஆனால் Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, put on the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொள். எல்லாரும் சொல்லுங்க, put on போட்டுக்கொள் the whole armor of God. முழு சர்வாயுத வர்க்கத்தை. We wrestle. நமக்கு யுத்தம் உண்டு. We wrestle. நமக்கு யுத்தம் இருக்கிறது. Not with flesh and blood. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, But ஆனால் with the spirits. ஆவிகளோடு. Are you ready for that? அதுக்கு ஆயத்தமா? Are you ready for that? ஆயத்தமா? But ஆனால் to overcome the schemings of the devil, சாத்தானினுடைய திட்டங்களை தந்திரங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கு Paul says, பவுல் சொல்லுகிறார், stand நில்லுங்கள் against அவைகளுக்கு எதிர்த்து, the wiles of the devil, சாத்தானின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், that you may stand on the evil day. தீங்கு நாளிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும். சத்தமா சொல்லுங்க. There is a good day. ஒரு நல்ல நாளும் இருக்கிறது. There is a evil day. தீங்கு நாளும் இருக்கிறது. சாத்தான் is planning evil day. அவன் தீங்கு நாளைக்கு அவன் அதிபதியாக இருந்து அதை பிளான் பண்ண பார்க்கிறான். He has some evil day. அவனுக்கு சில தீங்கு நாளை வைத்திருக்கிறான். But I don't care. ஆனா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. God, என் தேவன் is my strength. அவர் என் பெலனாய் இருக்கிறார். God, கர்த்தர் is my strength. அவர் என் ஜீவனின் பெலனாய் இருக்கிறார். Because I have God, என் தேவன் எனக்குள் இருக்கிறபடியால் that evil day அந்த தீங்கு நாளிலே will become a good day. அது எனக்கு நல்ல நாளாய் மாறும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Thank you, Holy ஆவியானவரே. Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. This is your faith. இதுதான் உங்கள் விசுவாசம். This is your faith. இதுதான் உங்கள் The விசுவாசம். Bible says, வேதம் சொல்லுகிறது, take the shield of faith. விசுவாசத்தின் கேடகத்தை எடுத்துக்கொள். சத்தமா சொல்லுங்க. Take the shield of faith. விசுவாசத்தின் கேடகத்தை எடுத்துக்கொள். You know the shield of faith in those days. அந்த நாட்களிலே விசுவாச கேடகம் என்பது For Romans, ரோமர், it's not a small shield. இது ஏதோ இந்த ரவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது It இல்ல. used to be 10 feet tall. அது 10 அடி உயரம் இருக்கும்.
very wide. ரொம்ப அகலமா இருக்கும். So the man of God ஒரு தேவ மனுஷன் will take the shield of faith, அந்த விசுவாச கேடகத்தை எடுத்துக்கொண்டு and the enemy will throw the arrows, அந்த எதிரி அந்த அக்கினி ஆயுதங்களை எல்லாம் போடுவான். fiery arrows. அது அக்கினி அஸ்திரங்கள். In the tip of the arrow, அந்த அக்கினி அஸ்திரத்தின் நுனியிலே they will put the poison. அவங்க விஷத்தை The வைத்திருப்பார்கள். moment the arrow touches, அது நம்மள தொட்ட உடனே you will burn. நீங்க அப்படியே எரிச்சிரும், But the கொன்றும். good news, ஆனா நல்ல செய்தி, you have your big shield. உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாச கேடகம் ஒரு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சே ஒன் அல்லேலூயா. When you have a small shield, உங்களுக்கு ஒரு சின்ன கேடகம் இருந்தால், Annie had a vision like this. இது போல ஒரு தரிசனத்தை அன்னைக்கு, When you have a small shield, நீங்க சின்ன கேடகம் இருந்தால், you throw the arrow. திரும்ப 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 டடா 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 எதையாவது ஒன்று சும்மா சும்மா கையில். But if I have a big shield, எனக்கு ஒரு பெரிய கேடகம் இருந்தால், I don't. நான் இங்க 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 போட வேண்டியதில்ல. Big shield. ஆள் உயரத்துக்கு மேல ஒரு ஷீல்ட். You stand there. நான் இங்க நிக்கிறேன். Throw it. அவர் உள்ள இருக்கிறாரு. I can sleep. நான் உள்ள தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொன்னா தூக்கி போடுறேன். எதுவுமே விழ மாட்டேங்குது. சரி, இதையாவது எடுத்து போடலாம். ஒண்ணு விழல. Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுது, take the shield of faith விசுவாசம் என்ற பெரிய கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. to quench. அவித்து போட. Are you ready? நீங்க ஆயத்தமா? It's a fight, a faith battle. இது ஒரு விசுவாச யுத்தம். What you believe எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ will be tested by the devil. அது சாத்தானால் சோதிக்கப்படும். அவர் ஒரு சோதனைக்காரன். What you heard in this conference, இந்த கருத்தரங்களை எதை கேள்விப்பட்டீர்கள்? the devil will try to do something against it. சாத்தான் அதுக்கு எதிரா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். But ஆனால் எல்லாரும் கையை வச்சாலுங்க. But ஆனால் I already won the battle. ஏற்கனவே யுத்தத்துல ஜெயம் The எடுத்தாச்சு. winner is in me. எனக்குள்ள ஜெயித்தவர் இருக்கிறார். Jesus said. இயேசு சொன்னார். Jesus said. இயேசு சொன்னார். In me. எனக்குள்ளே. சத்தமா சொல்லுங்க. In me. எனக்குள்ளே. You will have peace. நீங்கள் உங்களுக்கு சமாதானம் இருக்குது. In this world. இந்த உலகத்திலே. You will have tribulation. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கையை வச்சு சொல்லுங்க. In this world. இந்த உலகத்திலே. In this world. இந்த உலகத்திலே. Still. இன்னும் devil is the ruler of this world. சாத்தான் இந்த உலகத்தினுடைய அதிபதியாய் ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். But he is not your ruler. அவன் உங்க ஆளுகை செய்கிறவன் இல்ல. Your ruler changed. உங்களுடைய ஆளுகை செய்கிறவன் மாறிவிட்டான். Your kingdom changed. உங்க ராஜ்யம் மாறிவிட்டது. But this world is in the evil world. ஆனால் இந்த உலகம் ஒரு தீங்கான உலகத்துக்குள்ளே இருக்குது. But Jesus said, இயேசு சொன்னார், in me. எனக்குள்ளே. John 16:33. யோவான் 16:33. சத்தமா சொல்லுங்க. In me. எனக்குள்ளே. You have peace. உங்களுக்கு சமாதானம் உண்டு. In the world. இந்த உலகத்திலே. You have the tribulation. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. The Bible says. வேதம் சொல்லுகிறது. Sometimes. சில நேரத்திலே. The enemy. எதிரி. Can be a thorn in the flesh. மாம்சத்திலே ஒரு முள்ளு போல இருப்பான். But. ஆனால். His grace. அவருடைய கிருபை. Is in your spirit. உங்களுடைய ஆவியில் இருக்கிறது. You will easily overcome. நீங்கள் சுலபமாய் ஜெயிக்கலாம். 40 years plus. 40 வருஷத்துக்கு மேல. I have seen all these arrows of the enemy. சாத்தானின் இந்த அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். But God in me. ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவன் is always a winner. எப்பொழுதுமே ஜெயிக்கிறவராய் இருந்திருக்கிறார். But one thing. ஆனால் ஒரு காரியம். Be understood. நல்லாய் புரிந்து கொள்ளுங்கள். You are in a battle. நீங்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறீர்கள். The church is in a battle. சபை ஒரு யுத்தத்தில் இருக்கிறது. Every Christian is in a battle. ஒவ்வொரு கிறிஸ்தவன் ஒரு யுத்தத்தில் இருக்கிறான். Persecution may come in your place. உங்களுடைய இடத்திலே உபத்திரவம் வரலாம். People may speak against you. ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். Some of us may have to die as a martyr. நம்மளிலே சிலர் இரத்த சாட்சிகளாய் மரிக்கலாம். But ஆனால் God is in us. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். There is a war. அங்கே ஒரு யுத்தம் இருக்கிறது. Victory is already decided. ஏற்கனவே ஜெயம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. Say thank you Lord. நன்றி ஆண்டவரே. Number 1. முதலாவது there is a war. யுத்தம் ஒன்று இருக்கிறது. Number 2. இரண்டாவது you are. நீங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. you are. நீங்கள். a watchman. நீங்கள் அதை காவலாளி. for the church. சபைக்கு ஒரு காவலாளி. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. I am. நான். the watchman. watchman. for the church. சபைக்கு நான் ஒரு காவல்காரன். you are. நீங்கள். the chariot. for Israel. இஸ்ரேலுக்கு நீங்கள் ரதமாக இருக்கிறீர்கள்.
விளங்குனவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. Morning the Lord gave me this word. காலையிலே தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். It's God's prophetic word. அது கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை. It's not teaching. இது ஒரு போதனை அல்ல. It's a prophecy. ஒரு தீர்க்கதரிசனம். How many of you will take it as a prophecy? எத்தனை பேர் இதை தீர்க்கதரிசனமாய் எடுத்துக்கொள்வீர்கள்? When you go home, நீங்கள் வீட்டுக்கு when போகும்போது, the persecution come, உபத்திரவம் வரும்போது, don't be shocked. நீங்கள் ஷாக்காயிராதீங்க. Just laugh. அதிர்ச்சி அடையாமல் சிரியுங்கள். Already Annan told me. ஏற்கனவே அண்ணன் மூலமா ஆண்டவர் சொல்லிட்டார். It's nothing. ஒன்றுமில்லை இது. It's my faith. இது எனக்கு ஜெயம்தான். I will speak my faith. நான் என் விசுவாசத்தோடு பேசுவேன். Matiyara Shaka. Every day. ஒவ்வொரு நாளும் Shout 10 times. 10 தடவை 20 times. 20 தடவை. Christ is in me. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். Holy Ghost is in me. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார். River is in me. எனக்குள்ள நதி இருக்கிறது. Healing is in me. சுகம் எனக்குள்ள இருக்கிறது. When you say it, நீங்கள் அதை சொல்லும்போது, you take the sword of the Spirit. நீங்கள் ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறீர்கள். Hallelujah. அல்லேலூயா. This is a word battle. இது ஒரு வார்த்தை யுத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, this is a word battle. இது வார்த்தை யுத்தம். Devil says something. சாத்தான் ஒன்னு சொல்றான். God says something. கர்த்தர் இன்னொன்னு சொல்றார். Which one you believe? நீங்கள் எதை விசுவாசிக்க When devil போகிறீர்கள்? gives you a fear, சாத்தான் உங்களுக்கு ஒரு பயத்தை போடுகிறான். take the word வார்த்தை எடுங்கள். and speak against it. அதுக்கு எதிராக பேசுங்கள். Don't pray much. ரொம்ப ஜெபிக்காதீங்க. Speak the word in your prayer. உங்க ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள். விளங்குனவங்க எல்லாம் ஒரு கையை தட்டி The ஒரு people, those who hallelujah. understood, raise your hands or clap your hands Will and you say speak the something. word? நீங்க வார்த்தையை பேசுவீங்களா? The devil will say, சாத்தான் சொல்லுவான், you will die young. நீ இளம் வயசுல செத்து போவ. Immediately don't cry. உடனே அழாதீங்க. Devil wants you to cry. நீங்க அழ வைக்கணும் தான் சாத்தான் You விரும்புவான். know what you have to say? நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? My God என் தேவன் will satisfy my life என்னுடைய வாழ்க்கையை with திருப்தியாக்குவார். long life. நீடித்த நாட்களால் அவர் என்னை திருப்தியாக்குவார். The devil will say, சாத்தான் சொல்லுவான், all your church will break. உன்னுடைய சபையெல்லாம் உடைஞ்சு போயிடும். What you have to say? நீங்க என்னது சொல்லணும்? My God என் தேவன் is building his church அவருடைய சபையை அவர் கட்டுகிறார். on the rock. அவர் கன்மலையின் மேலே கட்டுகிறார். Speak the word. எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை speak the word. பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. Speak the word. வார்த்தையை பேசுங்க. Shout the word. கர்த்தருடைய வார்த்தையை சத்தமிட்டு சொல்லுங்க. All the time shout the word. எல்லா நேரமும் சத்தமிட்டு சொல்லுங்க. Yes or no? ஆமாவா இல்லையா? Number 2. இரண்டாவது, When the enemy were coming, எதிரி வரும்போது, another point. மூன்றாவது குறிப்பு, Enemy will always try to come through your weakest area. உங்க பலவீனமான பகுதிகளிலே சாத்தான் வரப்பாப்பான். But don't worry. கவலைப்படாதீங்க. That's a weak only in the outside. வெளியில தான் பலவீனம். Inside there is no உள்ள weakness. பலவீனம் இல்ல. Hallelujah. அல்லேலூயா. Don't calculate your standard by the outward man. வெளியில இருக்கிற ஆளை பார்த்து நீங்க ஆளை கணக்கு போட்டுறாதீங்க. Speak what you are inside. உள்ள எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்பதை பேசுங்க. That's the victory secret. அதுதான் ஜெயத்தின் ரகசியம். Heavenக்கு ஒரு kiss கொடுத்துருங்க இந்த தாட். பரலோகத்துக்கு இந்த தாட்டை கொடுத்ததுக்காக ஒரு கிஸ். இந்த ரெவலேஷனுக்கு ஒரு கிஸ் இந்த கொடுத்துருங்க. வெளிப்பாட்டுக்கு ஒரு கிஸ். Immediately உடனடியாக the man of God Elisha. தேவ மனுஷன் எலிசா. I like Elisha. எனக்கு எலிசா பிடிக்குது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I like Elisha. எனக்கு எலிசா பிடிக்குது. Some years ago the Lord said, சில வருஷங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார், you are Elisha. நீ எலிசா. And I thought, நான் நினைச்சேன் big miracle பெரிய பெரிய அற்புதங்கள் in a healing crusade. ஒரு ஹீலிங் crusade. The Lord told me, கர்த்தர் சொன்னார், Elijah miracle எலிசாவினுடைய அற்புதங்கள் always proved God to all the backsliders. எல்லா பின்வாங்கி போனவர்களுக்காக அவர் நிரூபித்தார். But Elisha miracle, எலியாவின் அற்புதம் அப்படி. most of his miracles அவருடைய அற்புதங்கள் எல்லாம் are for அதிகமாக sons of the prophets. தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்காக. ஒரு கையை உயர்த்தி கையை வைத்து ஒரு தட்டுங்க. அல்லேலூயா And the சொல்லுங்க. Lord told me, கர்த்தர் சொன்னார், I will use you நான் உன்னை to பயன்படுத்துவேன் release miracles அற்புதங்களை செய்யும்படியாக. and do miracles அற்புதங்களை செய்யும்படியாக among the sons and daughters of prophets, evangelists, pastors, teachers and special anointed people. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் என்று விசேஷமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசன புத்திரர்களுக்குள்ளே இதை செய்வாய் என்று சொன்னார். Are you happy? உங்களுக்கு சந்தோஷமா? Are you happy? சந்தோஷமா? We have the anointing எங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது to release your miracles. உங்களுடைய அற்புதங்களை திறந்து விட. Hallelujah. Hallelujah. Elisha எலியா had a heart for the church of God. தேவனுடைய சபைக்கென்று அவருக்கு ஒரு பாரம் இருந்தது. He tuned to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு அவர் தன்னை டியூன் பண்ணினார். He tuned to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொண்டார். He listened God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்டார். He called the king.
அந்த ராஜாவை கூப்பிட்டார். Raja, ராஜா, enemy is coming this side. கிங், அந்த எனிமீஸ், எதிரி வந்து கொண்டிருக்கிறான் இங்கே. The king took the word அந்த வார்த்தையை அவர் நம்பினார். and the nation saved. தேசம் The காப்பாற்றப்பட்டது. Lord told me to tell you. உங்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் சொன்னார். Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? The Lord told me to tell you. கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியாய் எனக்கு சொன்னார். Tell them அவர்களுக்கு சொல்லு, to love my church. என்னுடைய சபையை நேசிக்கும்படி. Tell them அவர்களுக்கு சொல்லு, to love my church. என்னுடைய சபையை நேசிக்க சொல். There are people இங்க ஜனங்கள் இருக்கிறார்கள், who care about the nation தேசங்களுக்கு கவலைப்படுகிறவர்கள், and pray for the nation. தேசத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள். But God said, கர்த்தர் சொன்னார், tell these people இந்த ஜனங்களுக்கு சொல்லு, to love the body of Christ. கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தை நேசி